ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா KH-237 பிரம்மாண்ட அறிவிப்பு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பித்ததாக கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காராம். ஸோ என்ன டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா, அவர் யூஎஸ்லேருந்து வந்த உடனே முதல் வேலையாக, அதாவது ஜனவரி முதல் வாரத்தில் நம்ம வந்து லான்ச் பண்ணிடணும். எப்படி வந்து KH-234 ஒரு பூஜையை போட்டு ஆரம்பித்தாங்களோ அந்த மாதிரி KH-237 ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேலையை துரிதப்படுத்துங்கள் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருக்காராம். ஸோ அன்பரிவு வந்து பயங்கர பிஸியாக யார் யாரெல்லாம் ஷெடியூல் பண்ணணும், கேஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் ப்ளஸ் ஸ்கிரிப்டை வந்து கம்ப்ளீட்டாக வச்சுருக்கணும். ஸோ எல்லாமே தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ அன்பரிவு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன டைட்டிலாக இருக்க போகுது அப்படிங்கிறது ஈகிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ ஒரு த்ரில்லர் படமாக உருவாக இருக்கும் இந்த படம். கூடிய விரைவில் நமக்கு வந்து கண்ணுக்கு விருந்தாக போகிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வெரி ஹாப்பி அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய மேட்டரை நீங்கள் விட்டுருங்க கைஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, அவர் இப்படி பேசிட்டார். அவர் தான் சின்ன ஒரு இதுலேருந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம, சரியா? அவருடைய தராதரம் அப்படி தான். ஏன்னா மகேந்திரன் அவர்கள் கமல் சார் இல்லைனா முள்ளும் மலரும் அப்படின்ற படமே உருவாகிருக்காது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அங்கேயே முடிஞ்சு. கமல் சார் வந்து என்னமோ பண்ணிட்டார், அது எங்கேயோ மேலே தான் இருக்கார் அவர், சரிங்களா? ரஜினிகாந்த் தான் கீழே தான், அதாவது குப்பையில் கோபுரத்தில் இருக்கிறவர் தான் கமல் சார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஒரு கட்டத்தில் நம்ம 2 பேர் தனியாக போனால் தான் மார்க்கெட் 2 பேருக்கும், இல்லாட்டி அவ்வளோதான் முடிஞ்சு, நீங்களாம் வரைய முடியாதுன்ட்டார். அது ஒரு வழிகாட்டி, எல்லாமே அவர் இருந்திருக்கார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் மென்ஷன் பண்ணலைன்னா அது அவருக்கு தான் அசிங்கம் கைஸ். நீங்கள் விட்டுருங்க. அதை வந்து நம்மகிட்ட வந்து ரொம்ப கேட்டுட்டு இருந்தீங்க. அதெல்லாம் வந்து எனக்கும் பேச விரும்பல அதை பற்றி. ஆல்வேஸ் எ மென்டலன் இஸ் எ மென்டலன் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள், சரியா? மென்டலனே அப்படி இருக்கும் பொழுது மென்டல் மட்டும் எப்படி இருப்பான்? ஆல்வேஸ் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பிடுங்க. பிக் பாஸ் தமிழ் ஸ்டாண்டர்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டார்ப்பா அப்படின்ட்டு, அந்த மாதிரி கமல் சார் செட் பண்ண ஸ்டாண்டர்டை விஜய் சேதுபதி அவர்கள் பிரேக் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகிறதே பெரிய சவாலாக இருக்குது. ஒரு 2 வாரமாக தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டு இல்லைன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. இப்போ தான் அவர் வந்து அந்த பாயிண்ட்டே பிடிக்கிறார், அந்த நூலையே கரெக்டாக. ஸோ இன்னும் நிறையா இருக்குது, இன்னமும் இருக்குது. மாயாஜாலங்கள் பண்ணுவார் கமல் சார். பட் அதெல்லாம் மிஸ்ஸிங் மேஜிக், அதெல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஓகே, கொஞ்சமாக தான். அப்புறம் ஞானவேல், நம்ம டிஜி ஞானவேல் இருக்காது, வேட்டையனோட டேரக்டர், அவர் வந்து ஃபீல் பண்ணுற ஆன்லைன் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு எங்கள் படத்துக்கு யாரும் வரல ஆகுன்ட்டு. இதே தான் இந்தியன் 2 நடந்துச்சு. படம் வந்து நெகட்டிவாக ப்ரொபகண்டா பண்ணாங்கல்ல, அப்புறம் சங்கர் எங்கே போய் அழுவார், அதான் தெலுங்கு ஓடிட்டார். சரி, அதை விடுங்க. கமல் சார் எந்த ஒரு படத்தும் தோல்விக்குங்க அப்புறம் எனக்கு ஆடியன்ஸ் வரல அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணியிருக்காரா? ஒன்றுமே கிடையாதுங்க. இந்தியன் 2 கூட அவர் ரியாக்ட் பண்ணல. எந்த படம் தோல்வி படம் கழிச்சு அவர் நீங்கள் போனீங்கன்னா மக்கள் தான் காரணம் சொல்லவே மாட்டார். ஏன்னா அவர் தெரியும் நம்ம படம் வந்து சரியில்லை, அதெல்லாம் ரீச் இல்லைங்கிறது அவருக்கே தெரியும். ஸோ அதை வந்து வெளியே பிரபலம் பண்ண மாட்டார், இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண மாட்டார் கேவலமாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து முத சிவகார்த்திகேயன் அவர் கமல் சாரை கிண்டல் பண்ணி பாலிட்டிஷியனில் மேடையில் ஒரு ஸ்பீச் போட்டார், சாலமன் பாப்பையா மாதிரி பேசி. அது வந்து இப்போ போட்டு பாருங்கள் எப்படி பேசியிருக்காரு பொலிட்டிஷியன் கமல் சார் தான் இப்படி தான் சொல்லி ரஜினி ரசிகர்கள் சில பேர் பண்ணுறாங்க. அது நான் வந்து ஏற்றுக்கிறேன், ஓகே. பட் சிவகார்த்திகேயன் இப்போ போய் இந்த கிளிப்பை திருப்பி காட்டினீங்கன்னா அவன் வந்து கூனி குறுகி போயிடுவான். ஏன்னா அவனுக்கு வந்து அவ்வளோ பெரிய ரேஞ்சு, அவ்வளோ பெரிய பேன் இண்டியன், அந்த மாதிரி ஒரு சரித்திரத்தில் போய் உட்கார வச்சுருக்காருங்க சிவகார்த்திகேயன். நாள் ஃபுல்லாக நன்றி உள்ள நாய் மாதிரி காலிலே கிடப்பான், சரிங்களா? நீங்கள் வந்து இங்கே வந்துலாம் இதெல்லாம் உருட்டாதீங்க. அது வேற, இது வேற அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான். அடுத்து நீங்கள் கவனிச்சிங்களா, சிவகார்த்திகேயனோட 25வது படத்துக்கு ஜெயம் ரவியுடைய பேர் இருக்குது, அடுத்த சிவகார்த்திகேயன் பேர் வருது. இது எங்கே கவனிச்சிங்கன்னா 1983 கமல் சார் பண்ணிட்டார் ராஜபார்வை படத்தில். ஒய்ஜி மகேந்திரன், விஜய் ராசாமி, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் பேர் வரும், அடுத்து 2 பேர் இருக்கும். ஸோ அதை அப்பே பண்ணிட்டார் கமல் சார், அது சிவகார்த்திகேயன் பண்ணுறாரு. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் பேட்டி விடுறாங்க பாருங்க, அசோக் செல்வன், விஜய் சேதுபதி. இப்போ சிவகார்த்திகேயன் கூட நான்லாம் ரஜினி ஃபேன் தான் இருந்தேன், இப்போயும் ரஜினி பிடிக்கும், அது இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் கமல் சாரை பற்றி தெரிந்து கொள்ளவர்கள் ஒருவருக்கும் இவ்வளோ இருக்காங்கிறதே நான் வந்து ஆச்சரியப்பட்டேன். கமல் சார் கையால் ஒரு படம் நல்லா இருக்குங்கிற வாயால் ஒரு வார்த்தை வாங்கணுங்கிறது நான் அவ்வளோ தூரம் மெனக்கட்டேன்றான் சிவகார்த்திகேயன். இன்னொரு சைடில் அசோக் செல்வன் வந்து அவருடைய நுணுக்கங்கள் பயங்கரமாக இருக்குன்றான். விஜய் சேதுபதி அவர் வாங்கி வச்ச ரெகக்னேஷன் அந்த சினிமாவுக்கு எப்படி அதெல்லாம் வந்து அப்படியே மேலே இருக்குது, ஒரு மாதிரி நானும் தொட முடியாத தூரத்தில் இருக்குன்றாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கணுங்க வாழ்ந்தா. சும்மா உட்காந்து 4 முடியை சீவிட்டு சிகரெட்டை போட்டு முடிச்சுட்டு ஒரு கண்ணாடியை திருப்பி போட்டால் முடிஞ்சு, அது எவனாலும் போடலாம், சரியா? ஆனால் உசுரை கொடுத்து நடிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஃபீல்டில் குழந்தை ரஜினிலாம், சரியா? வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது தான். அடுத்து 50 லட்சத்தை கமல் சாரால் ஒரு பொண்ணு இழந்துருச்சுன்னா நீங்கள்
இது பண்ணிப்பீங்களா? ஆக்சுவலாக ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கௌன் பனேகா கரோர்பதி இருக்குல்ல, அமிதாப் பச்சன் தொகுத்து நல்கும் நிகழ்ச்சி. அதுக்கு போயிருக்காங்க. அதில 50வது லட்சத்துக்கு வின் பண்ணிட்டாங்க. அடுத்து 1 கோடி கொஸ்டின்னு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கேள்வி வந்து எழுப்பப்பட்டது. அது 50 லட்சமா இல்ல 1 கோடியான்னு தெரியல. 50 லட்சம் இழந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அவ்வளோதான். அதில வந்து மருதநாயகம் அவர்கள் ஒரு குயின் எலிசபெத்லாம் வந்து ஒரு ஷூட் பண்ணாங்க, மருதநாயகம் படத்துக்காக. அது வருடமெல்லாம் போட்டு என்ன படம் அப்படின்னு கேட்டாங்க, மருதநாயகமா அப்படி இப்படின்ட்டு. அந்த பொண்ணுக்கு வந்து அடையாளம் தெரியல அந்த பெண்மணிக்கு. அப்படியே முடிச்சுட்டாங்க. ஹிந்திக்காரவங்க அதெல்லாம் நோட் பண்ணியிருக்க முடியாது. அப்படியே யோசிச்சுட்டு தப்பாக சொல்லிட்டாங்க. 50 லட்சத்தை இழந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து ஷாக்கிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அதான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை கைஸ். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் நாளை இன்னும் சூப்பரான சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.